ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2ல் இன்றைக்கி என்ன சமைச்சுன்றதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். குக்கரில் தான் செஞ்சேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கப்பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கினேன். உங்கள்கிட்ட அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், முந்திரி பருப்பு இது 3 இருந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தீர்ந்துருச்சு, அதனால் நான் அதை போடல. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 4-5 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வணக்கங்க. வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்குள்ள ஒரு 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4 பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கடையில் வாங்குறதோட நம்ம வீட்லேயே அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த வதக்கி விடுங்க. வெங்காயம் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினாலே நல்லா இருக்கும்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் ஒரு 4 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம், குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வெள்ளைக்கண்டு கடலை ஒரு 2 விசில் விட்டு வேச்சு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா நான். அதுக்கப்புறமா ஏன்னா இது மறுபடியும் குக்கரில் வைக்கிறதுனால அது ரொம்ப வெந்துடும், அதனால் ஒரு கொஞ்சமாக வேச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு 1/4 கிலோ, பீன்ஸு ஒரு 200 கிராம் அளவுக்கு நறுக்கி போட்டு கொண்டைக்கடலையும் போட்டு அதிலே நல்லா கலக்கி விட்டுடலாம்ப்பா. கொண்டைக்கடலை ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டால் போதும். சில்வர் குக்கர்னால் 3 விசில்னாவே அதிகமாக வந்துடும். நான் இந்த குக்கர்லேயே தான் வச்சேன், அதனால் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. காய் கிரேவி எல்லாம் ஒன்றா சேரணும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடும். டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணி மசாலா போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும்.
நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி தான்ப்பா போட்டு செய்ய போகிறேன். இது சோயா மீல் மேக்கர்னு சொல்லுவோங்க இல்லையா, அதுதான். சின்ன மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராமு சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து அதையும் அதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தணும்ப்பா காயில். மீல் மேக்கரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன்பா. கொஞ்சம் காய்க்கு அதுக்கும் சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் காய் சீக்கிரம் வேகும். நல்லா கலந்து விடுங்க. உப்பு ஒன்றோட ஒன்று கலக்கணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது புது ரெசிபின்னெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கிற ஃபுட்டை பற்றி உங்களுக்கு அப்படியே நான் காட்ட போகிறேன், அவ்வளோதான். மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கறி மசாலா. பிரியாணி மசாலா இருந்தால் நம்ம பிரியாணி மசாலா மட்டும் போட்டுக்கலாம், கறி மசாலாலாம் தேவையில்லை. கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விடுங்க. நம்ம பச்சை மிளகா போட்டதுனால மிளகாத்தூள் போட தேவையில்லை. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. யார் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். காயெல்லாம் கொஞ்சம் வேகாது இருக்கிறதுனால காய்க்கும் கொட்டைக்கும் அதுக்கப்புறமா அரிசிக்கும் சேர்த்து 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து காரம் பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதில் நல்லா வெந்து வரட்டுங்க காயெல்லாம் கொஞ்ச நேரம். இன்னைக்கு மத்தியானம் காலையில் 2 நேரமும் இதை தான் சாப்பிட்டோம். தண்ணி 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் 2 கிளாஸ் அரிசிக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும்பா. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் நான் அரிசி அலசி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. உடனே விசில் போட வேண்டாம். ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் தான்ப்பா போட்டேன், விசில் விடலை. ஒரு 1/4 மணி நேரம் தம் விட்டேன். நல்லா கொதிச்சப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அது மேலே தூவி விட்டுருங்க. நான் புதினா தழை போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடிப்பா.